தலைப்பு வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்ற பாடப்பகுதியில் இதனுடைய பாடக்குறியீடு PESE 142 தொகுதி 3 உள்ள அலகு 9 முதல் 11 வரை. முதலாவதாக அலகு 9 வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான கலைத்திட்டம். ஸோ நம்ம ஒரு பாடப்பகுதி ஒரு கோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதுல முதன்மையானது என்ன பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா கரிக்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைத்திட்டம். ஸோ இந்த கலைத்திட்டம் லைஃப் லாங் எஜுகேஷன், இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான கலைத்திட்டம் எவ்வாறு அமைக்கப்படுகிறது, அதனுடைய பகுதிகள் என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த அலகுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அடுத்த அலகு 10 பொறுத்த அளவுக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான கருவிகள் மற்றும் யுத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த கருவிகள் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இருக்க மாடர்ன் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி, புதுமையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வாறு நம்ம இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றலை கொண்டு போகலாம் அப்படின்றதுதான் இந்த அலகு 10ல நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய அலகு 11 பொறுத்தளவுக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான மதிப்பீடுதல் மற்றும் மதிப்பாய்வு, எவாலுவேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்ப எல்லாமே நம்ம ஒரு பாடப்பகுதியில் நம்ம சேர்றோம், ஒரு பாடத்தை எடுத்துட்டு ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு அதில் ஜாயின் பண்றோம். ஸோ அதற்கு கலைத்திட்டம், அந்த கலைத்திட்டத்தின் படி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா படிப்பை மேற்கொள்றோம். ஸோ அதில் பயன்படுத்தப்படும் யுத்திகள், தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜி, மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பாடங்களை படிக்கிறோம். ஸோ கடைசியா நம்ம தேர்வு அப்படின்னு சொல்றோம். இதான் மதிப்பாய்வு அல்லது மதிப்புகள், அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த 3 ப்ராசஸுமே முக்கியமானது. ஸோ அது வாழ்நாள் முழுவதும் கற்றல்ல எந்த முறையில பயன்படுத்தப்படுது, அதோட பகுதிகள் என்னென்ன அப்படின்றத இந்த மொத்த தொகுதியில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா தொகுதி 3ல பார்க்க போறோம். ஸோ முதலாவதாக அலகு 9ல நம்ம பார்க்கக்கூடிய அதோட அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான கலைத்திட்டத்தின் தன்மை விவரித்தல். ஸோ தன்மை அப்படின்னு சொல்லும் போது அதோட நேச்சர், அதோட கலைத்திட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்க்கும்போது பல்வேறு வகையான கலைத்திட்டங்களை பற்றி விவாதித்தல். டீச்சர் சென்டர் கரிக்குலம், ஆசிரியர் மைய கலைத்திட்டம், மாணவர் மைய கலைத்திட்டம், தொழில்நுட்ப மைய கலைத்திட்டம், அவ்வாறு சொல்லிட்டு ஸோ எந்தெந்த வகையில கலைத்திட்டங்கள் இருக்கு அப்படின்றத இதுல முழுமையாக பார்க்க போறோம். அடுத்து பார்க்கும்போது கற்றலுக்கான சூழல், ஸோ லேர்னிங் என்வால்மெண்ட், அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இருக்கக்கூடியது வாழ்நாள் முழுவதும் கற்றலின் கலைத்திட்டத்தின் இயல்புகள், நேச்சர், அதில் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பொதுவாக கலைத்திட்டம் கரிக்குலம் அப்படின்றது பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கரிக்குலத்துக்கு கீழே தான் ஆண்டு திட்டம், அதுக்கப்புறம் அழகு திட்டம், அப்புறம் பாடத்திட்டம் அப்படின்னு வரக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கலைத்திட்டம். ஸோ இதுல குறிப்பிட்ட கொள்கை, எந்த பாடத்துக்காக எந்த பாடப்பகுதியில என்ன இருக்கு அப்படின்றது, அதற்கான இலக்குகள், அப்ஜெக்டிவ்ஸ், லேர்னிங் அப்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடியது, அது இதுல மிக முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அதனுடைய துறைகள் மற்றும் திட்டங்கள், படிப்புகள், யுத்திகள், என்னென்ன பாடப்பகுதியை எந்தெந்த வகையில நம்ம இந்த கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் ஈடுபட போறோம் அப்படின்றதையும் இதுல பார்க்க போறோம். ஸோ அடுத்து அதற்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்கு, அதற்கு ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான சார்ந்த வளங்கள், ரிசோர்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து கற்றலின் விளைவுகள். ஸோ இது இந்த பாடப்பகுதி, இந்த படிப்பு முடித்த பின்னாடி அவங்களுக்கான விளைவுகள் என்ன இருக்கு, அதை எவ்வாறு மதிப்பீடு செய்வது. ஸோ நம்ம பார்ப்போம் வளரியல் மதிப்பீடு, ஃபார்மட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாமே ஒருங்கிணைந்து அமைந்ததான் என்ன சொல்றோம் அப்படின்னா கலைத்திட்டம் அவ்வாறு நம்ம குறிப்பிடுறோம். ஒரு பாடப்பகுதியில் சேர்க்கப்பட்ட உள்ளடக்கம் இல்லைன்னா பொருளடக்கம். ஸோ என்னென்ன பாடப்பகுதிகள் எந்தெந்த மாதிரி அதுல ஆர்டர் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும் இந்த பாடத்திட்டத்தில் நம்ம பார்க்க போறோம். அது அந்த படிப்போட காலநிலை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அடுத்து மாணவர்களுடைய வயது, அவங்களுடைய ஹைஸ்கூல் லெவல், ஸோ இதெல்லாம் அந்த கலைத்திட்டத்துல முக்கியமா மேற்கொள்ளப்படக்கூடிய பகுதிகள். ஸோ இது நார்மல் நம்ம வகுப்பறையில கலைத்திட்டம் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுல ஃபுல்லாமே ஒரு 9th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், இல்ல BA இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொன்னா ஒரு கலைத்திட்டம் கொடுத்திருப்பாங்க. 6 பருவத்துக்கும் உண்டான கலைத்திட்டம் என்னென்ன இருக்கு அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு பருவத்திலும் எந்தெந்த பாடப்பகுதிகளை நம்ம படிக்கணும், அந்த பாடப்பகுதிகளுக்கான கற்றல் உத்திகள் என்னென்ன இருக்கு, அந்த பாடப்பகுதியோட கற்றல் நோக்கங்கள், கற்றல் அப்படின்ற பகுதியில எவ்வாறு இது விவரிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ முந்தைய வகுப்புல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிப்புகளோட வகைகள் 3 வகையெல்லாம் நம்ம பிரிச்சிருப்போம். ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் எஜுகேஷன், முறையான, முறையற்ற, அப்புறம் முறையில்லா படிப்புகள். ஸோ இந்த முறையில நம்ம எவ்வாறு இந்த பாடத்திட்டத்தை உள்ள கொண்டு வரோம், கலைத்திட்டத்தை அப்படின்றதுதான் இதுல முக்கியமான பகுதி. ஸோ இதை பொறுத்த அளவுக்கு 2 விதமா கூறுறாங்க. ஒன்று செங்குத்து, அடுத்து கிடைமட்டமான ஒருங்கிணைப்பு, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து தற்காலிகம், அடுத்து இடம் சார்ந்த டெம்பரவரி. ஸோ நெக்ஸ்ட் அந்த பிளேஸ், அதில் இருக்கக்கூடியதுல எவ்வாறு இந்த
நம்ம அந்த வாழ்நாள் முழுவதும் கற்றலை வந்து மேற்கொள்றோம் அப்படின்றதான் இதுல பாக்குறோம். ஸோ இதுல வந்து பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, தற்காலிக ஒருங்கிணைப்பு இல்லை தற்காலிக கற்றல் அப்படின்னு வரும்போது இது வாழ்நாள் முழுவதும் கற்றலை குறிக்கிறது. ஸோ அடுத்து வந்து இந்த இடம் சார்ந்த ஒருங்கிணைப்பு என்பது வாழ்க்கையில் வெவ்வேறு அம்சங்களில் நடைபெறும் கற்றலை குறிக்கிறது. இப்போ நம்ம வந்து டே டு டே லைஃப்பை வந்து ஆக்டிவேட் பண்றோம். இதுல வந்து டிரைவிங், ஓட்டுநர். ஸோ அது ஒரு லைஃப் லாங் எஜுகேஷன்ல வரக்கூடியது. ஸோ லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது. ஸோ அதே மாதிரி ஏடிஎம் நம்ம பயன்படுத்துறது, பேங்கிங் சிஸ்டம் பயன்படுத்துறது, இதெல்லாம் வெவ்வேறு அம்சங்கள்ல நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா கத்துக்கிறோம். ஓகே. ஸோ இது மாத்திரம் இல்லாம இப்போ ஒரு பணியிடத்துல இருக்கோம் அப்படின்னம்னா அந்த கணினி பற்றிய அறிவு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா வளர்த்து கொண்டே இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றத்துல ஒரு அங்கமாகும். ஸோ அடுத்து இதை 2 பகுதியா பிரிக்கும் போது செங்குத்து மற்றும் கிடைமட்ட ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லும் போது பார்த்துட்டோம் அப்படின்னா, செங்குத்து ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒருவருக்கு ஒருவர் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ஸோ இது வந்து ஆயுள் காலம் முழுவதும் இந்த கற்றல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஸோ இந்த பகுதியில வெவ்வேறு அழகுகளை நம்ம வந்து முன்னாடியே நம்ம பேசியிருக்க மாதிரி என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மனிதன் பிறக்கிலிருந்து என்ன செய்யறோம் அப்படின்னா இறக்கும் வரை ஒரு கற்றலை வந்து மேற்கொண்டேதான் இருப்போம் அப்படின்றதான் இதுல வரக்கூடியது. ஸோ அடுத்து கிடைமட்டமான ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கற்றல் அனுபவங்கள். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3 டைப், ஃபார்மல், இன்ஃபார்மல், அடுத்து வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன், முறையான, முறைசாரா, முறையில்லா கல்வி அமைப்புகளும் உள்ளேயும் வெளியேயும் அனைத்து வாழ்க்கையும் வேலை நிலைமைகளும் நடைபெறுகிறது. எல்லா ஸ்டேஜ்லயுமே இது நடக்குது. பொதுவா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒர்க்கிங் பிளேஸ், நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல என்ன டெய்லி நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா அப்டேட்டட். ஸோ அதுல வந்து அந்த தரவுகளை வந்து நம்ம என்ன புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாதிரி தான் வரக்கூடியது. எவ்வாறு நம்ம வந்து அலைபேசியில ஒவ்வொரு ஆப் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கான அப்டேட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அதற்கான புதுப்பித்தல் அப்படின்றது கேட்டுக்கொண்டே அந்த செயலியை புதுப்பிக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஒரு செயலியை நம்ம புதுப்பிக்கும் போது ஒரு வேலையில் இருக்கும்போது நம்மள வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஸோ இது எல்லாமே இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்ற ஒரு அடிப்படையின் கீழே வரக்கூடியதா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கற்றலை ஒருங்கிணைப்பு, கிடைமட்ட கற்றல். அடுத்து மிக முக்கியமானது இந்த கலைத்திட்டத்தின் வகைகள். ஸோ பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து கலைத்திட்டத்தின் வகைகள்ன்றது நேரடி வகுப்பில் இருக்கக்கூடிய கலைத்திட்டம் அப்படின்றது வேறு வகையில் இருக்கும். நம்ம பார்க்கக்கூடியது வாழ்நாள் முழுவதும் கற்றலின் கலைத்திட்ட வகைகள். ஸோ இதுல வந்து பரிந்துரைக்கப்பட்ட கலைத்திட்டம், எழுதப்பட்ட கலைத்திட்டம், ஆதரிக்கப்படும் கலைத்திட்டம், கற்பித்தல் கலைத்திட்டம், அடுத்து வந்து சோதிக்கப்பட்ட கலைத்திட்டம், கற்றறிந்த கலைத்திட்டம் அப்படின்ற வெவ்வேறு வகைகள்ல பிரிக்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பரிந்துரைக்கப்பட்ட கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா, பாலிசி மேக்கர்ஸ், கொள்கையை உருவாக்குதல். அதன் அடிப்படையில இருக்கக்கூடியது அதற்கான மதிப்புகள் மற்றும் கருத்துக்கள் அடிப்படையிலும் திறன்கள் அடிப்படையிலும். இப்போ ஒவ்வொரு படிப்புகளுக்கும் எந்த மாதிரி நோக்கங்கள் வேணும், அதுக்கு எந்த மாதிரி திறன்கள் வேணும் அப்படின்றதெல்லாம் இதுல வரக்கூடியது. பொதுவாக ஆசிரியர் பயிற்சி படிப்பு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, அந்த ஆசிரியர் பயிற்சி கலைத்திட்டத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 பருவங்கள் வந்து பாத்துட்டோம் அப்படின்னா ஒரு நேரடி வகுப்பு வந்து இருக்கும். 3வது பருவம் அவங்க வந்து ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்றல் கற்பித்தல் அந்த செயல்பாடுல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னம்னா பயிற்சி வகுப்புகளை போயிட்டு ஒரு கற்றல் செயல்பாடுல கற்பித்தல் செயல்பாடுல ஈடுபடுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னம்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பரிந்துரைக்கப்பட்ட கலைத்திட்டத்துல வரக்கூடியது. அடுத்து வந்து கற்பித்தல் கலைத்திட்டம் அப்படின்றது இந்த ஆசிரியர் மாணவர்கள் கற்பிக்கக்கூடிய முறைகள் சில மாற்றங்களும் ஏற்படக்கூடியது அப்படின்றாங்க. அடுத்து சோதிக்கப்பட்ட கலைத்திட்டம் அப்படின்றது ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலா வரக்கூடியது. குறிப்பிட்டப்பட்ட சோதனைகள், தரப்படுத்தப்பட்ட சோதனைகள் உள்ளிட்ட சோதனைகள் மூலம் மதிப்பிடப்பட்ட தலைப்புகள். இந்தந்த தலைப்புகள்லாம் கொண்டு வரலாம், இதெல்லாம் வந்து நோக்கங்களா கொண்டு வரலாம். அடுத்து இது எந்த திறன்களை குறிக்கிறது, இது எல்லாமே வரும். கற்பித்தல் விஷயங்களுக்கும் அதுக்கான மேட்டர் அண்ட் தென் இடையே உள்ள தொடர்பையும் மாறுபடலாம் அப்படின்றதான் இதுல குறிப்பிடுறாங்க. அடுத்து இந்த கற்பவர் மைய கலைத்திட்டம், லேர்னர் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா மாணவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா மதிப்புகள், உணர்வுகள் மற்றும் நடத்தை, இது மூன்றுமே வேல்யூஸ், அடுத்து வந்து எமோஷன், பிஹேவியர். இது மூணுமே மாற்றத்தை உள்ளடக்கியது. இப்போ ஒரு படிப்புல நம்ம வந்து சேர்றோம் அப்படின்னா இதற்கான அவுட்புட் வந்து என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நடத்தை மாற்றம் அப்படின்றத கற்றலின் முக்கியமானது வந்து நடத்தை மாற்றம். ஒரு படிப்பை நம்ம முடிக்கும் பொழுது அதற்கான மதிப்புகள், அடுத்து வந்து உணர்வு, இந்த நடத்தை, இது மூன்றுலையுமே என்ன செய்யும் அப்படின்னம்னா ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றதான் கூட்டியிருக்காங்க இந்த மாணவர் மைய கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த தேவைகள் அடிப்படையிலான கலைத்திட்டம். இந்த தலைமுறைக்கு அடுத்து ஒரு 5 வருடங்கள் கழித்து எந்த மாதிரி தொழில்நுட்பத்துல தேவைகள் இருக்கும், இல்ல இந்த தொழில் சார்ந்த தேவைகள் இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம படிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமூகம் மற்றும் குறிப்பிட்ட குறைகளுக்கு என்ன தேவை,
பொதுவா இப்ப இருக்க சூழ்நிலையில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்றது, இப்ப வரக்கூடிய காலகட்டங்களுக்கு மிகவும் தேவையான ஒரு நீட்ஃபுல்லான ஒரு படிப்பு இருக்கு. இத சார்ந்த கரிக்குலம் அப்படின்னு சொல்லக்கூட தேவைகள் அடிப்படையான கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இத சார்ந்த படிப்புகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமாக கூடி வந்துச்சு. இப்படி வந்து இளநிலையில வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஜில வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு கோர்ஸ் படிப்புகளும் என்ன செய்ய. அடுத்து வந்து சிக்கலை மையப்படுத்திய கலைத்திட்டம், ப்ராப்ளம் சென்ட்ரு கரிக்குலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த கலைத்திட்டம் என்பது இந்த லேர்னர் அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா சொசைட்டி, சமூகம் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. அதெல்லாம் சிக்கலை மையப்படுத்திய கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே இது எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதை எப்படி தடுப்பதற்கான வழிமுறைகள் எவ்வாறு இருக்கு, அந்த சிக்கலை வந்து எப்படி வந்து தீர்க்கக்கூடியது அப்படின்றது ஃபுல்லாவே வரக்கூடியதான். இது ஃபுல்லாமே இந்த வங்கி அடிப்படையான இந்த செயல்பாடுகளில் ஈடுபடும் போது இது அதிகமாக பயன்படுத்தப்படும். இது ஃபுல்லாமே இது கற்பவர்கள் தங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி தீர்வுகள் கண்டறிய அனுமதிக்கிறது மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான திறனை உருவாக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்து எழுதப்பட்ட கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து பார்த்துட்டோம். அந்த படிப்புக்கான ஒரு பாடத்திற்கான அந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டோம் அப்படின்னா, அதுல வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கல்வியின் இலக்குகள், கற்றலின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இலக்குகள், அது ஃபுல்லாமே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னம்னா ஒரு கோடிட்டு காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான கலைத்திட்டம். இப்ப வந்து பிஎஸ்சி லைஃப் லாங் எஜுகேஷன், பிஏ லைஃப் லாங் எஜுகேஷன் அப்படின்னா இதுல வந்து ஒரு எழுதப்பட்ட கலைத்திட்டம் வந்து கண்டிப்பா என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்றோம். அடுத்து மிக முக்கியமானது இந்த தொழில் அடிப்படையான கலைத்திட்டம். ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்ஜினியரிங் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா தொழில் அடிப்படையான கலைத்திட்டம் எவ்வாறு இருக்கு. இதுல உண்மையான பணி அனுபவங்கள். அதே நம்ம ஆசிரியர் பணியில சொன்னோம். பணியிடை பயிற்சி அப்படின்னு சொல்லாம பணி முன் பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையான பணி அனுபவங்கள், கல்வி மற்றும் நடைமுறை திறன்களை ஒருங்கிணைக்கிறது. பொதுவா நம்ம ஆசிரியர் பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா முதல் ஒரு ஆண்டுகள் 2 பருவங்கள் வந்து அவங்க கல்லூரியில எவ்வாறு வந்து கற்பிக்க வேண்டும், கற்றலில் என்னென்ன செயல்முறைகள் இருக்கு அப்படின்றத மேற்கொள்றாங்க. அடுத்து 2வது வருடம் 3ஆம் பருவத்தில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நேரடியா போய் பள்ளிகளுக்கே போய் அந்த கற்பித்தல் செயல்பாடுகளை மேற்கொள்றாங்க. இதன் மூலமா அந்த பணி அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த தொழில் அடிப்படையான கலைத்திட்டத்தை பொறுத்தளவு கல்வி, அடுத்து வந்து பணி அனுபவம், அடுத்து வந்து திறன், அந்த மாணவர்களை எவ்வாறு கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு திறனும் என்ன செய்யுது அப்படின்னா வளர்கிறது. இது 3மே ஒருங்கிணைக்கப்பட்ட கலைத்திட்டம் தான் தொழில் அடிப்படையான கலைத்திட்டம் என்றப்படுகிறது. இது வந்து கற்றல் மற்றும் நிஜ உலக பயன்பாட்டுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதன் முக்கியமான நோக்கம். முதல் 2 பருவம் பிஎட்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா முதல் 2 பருவம் கற்பித்தல் செயல்முறை எவ்வளவு இருக்குது, கற்றல்னா என்ன, கற்பித்தல்னா என்னென்ன, அதற்கான முறைகள் அப்படின்றது நம்ம வந்து ஒரு எழுத்துப்பூர்வமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு படிக்கிறோம். இது வந்து நிஜ அந்த கற்றல் கற்பித்தல் செயல்பாடு நடக்கக்கூடிய இடத்துக்கே போய் அந்த கற்பித்தல் செயல்பாட்டில் மாணவர்கள் ஈடுபடும் போது நிஜத்துக்கும் நிழலுக்குள்ள இடைவெளி அப்படின்றது மிக மிக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே தொழில் அடிப்படையான கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். கற்பவர் மற்றும் தொழில் ஆகிய இருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த தொழில் அடிப்படையான கலைத்திட்டம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அனுபவ கலைத்திட்டம், எக்ஸ்பீரியன்ஸ் கரிக்குலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அனுபவம் மற்றும் பிரதிபலிப்பு, ரெஃப்ளெக்ஷன்ஸ். கற்றலை வலியுறுத்துகிறது. கற்றவர்கள் செயலின் தீர்வாக ஈடுபடுகிறார்கள் மற்றும் அவர்களின் புரிதல் ஆழப்படுத்தவும் தங்கள் அனுபவங்களை மதிப்பீடு செய்கிறார்கள். இது ஃபுல்லாமே அனுபவம் சார்ந்த கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோசியல் ஆக்டிவிட்டிஸ், போதனைகள், தேவைகள், அடுத்து நலன்கள், இது ஃபுல்லாமே இணைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள். அடுத்து அரசாங்கத்தின் கொள்கையை பின்பற்றவும் அதே வேளையில் சமூகத்தை மேம்படுத்தவும். அந்த அரசாங்கம் வந்து எந்த கொள்கையை நமக்கு வந்து கொடுக்குறாங்களோ அதை பின்பற்றவும். கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் எவ்வாறு ஈடுபடுறோம், இந்த பாடப்பொருள் என்னென்ன கொடுத்திருக்காங்க, இதை ஃபுல்லாமே பின்பற்றவும். அடுத்து இதன் மூலமா இந்த சோசியல் டெவலப்மெண்ட், சமூகத்தை மேம்படுத்தவும் உதவும் குறிக்கோள்கள் ஆகும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இதுல முக்கியமான நோக்கம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அனைவரும் கற்றலில் ஈடுபடுத்துகிறது. அனைத்து பள்ளிகளும் அனைத்து நிறுவனங்களும் இணைந்து கற்றலை உதவுகிறது. அடுத்து வாழ்க்கை முழுவதும் கற்றலை சூழலை உருவாக்குவதான உத்திகள். இதுல வந்து மாற்றம், கற்றல், இது ரெண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இப்ப மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து கற்றல் கற்பித்தல், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து கரும்பலகையை பயன்படுத்தி மாத்திரம் தான் கற்றல் கற்பித்தலை நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா செயல்படுத்தணும். இப்போ வந்து அதுல ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பெரிய உதாரணம் நம்ம வந்து இப்ப ஆன்லைன்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ஈடுபட்டு இருக்கோம். இந்த மாற்றம், அடுத்து கற்றல். இதுல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா தொழில்நுட்ப மாற்றம். இந்த தொழில்நுட்ப மாற்றத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆசிரியராகவும் இல்ல அந்த கற்கக்கூடிய லேர்னர்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜி ஸ்கில்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும். அப்பதான் இந்த மாற்றம், இந்த கற்றல். இப்ப கணினி எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், கணினியில வந்து எவ்வாறு வந்து நம்ம வந்து இந்த பலகைகள் இதெல்லாம் நம்ம வந்து
போடுறதுக்கான வழிமுறைகள் இது ஃபுல்லாமே நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம். ஸோ இந்த வாய்ப்புகள் கோரிக்கைகளை உருவாக்கிறது. ஸோ இந்த மாற்றத்தை எளிதாக்குவதற்கு என்ன செய்யுது அப்படின்னா உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். கற்றல் மற்றும் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து வந்து புதிய திறன்களை உருவாக்குவதன் மூலம் இப்ப புதிய திறன் நியூ ஸ்கில்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 10-20 இயர்ஸ் பேக் வந்து நம்ம கணினியை பத்தி ஒரு பொதுவான அறிவு அப்படின்றது இருக்காது. பட் இப்ப இருக்க குழந்தைகளுக்கும் இப்ப இருக்க ஆசிரியர்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து கணினி அடிப்படையில கணினின்னு ஒரு அடிப்படை அறிவு அப்படின்றது மிக முக்கியமாயிருச்சு. அதற்கான திறன்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா கர்மலை பயன்படுத்தி தான் முன்னொரு காலங்கள்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் ஈடுபட்டோம். ஸோ இன்று நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து புதிய திறன்கள் எவ்வாறு வந்து கணினியை பயன்படுத்தி நம்ம வந்து கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் ஈடுபடுறோம் அப்படின்றதையும் இங்க என்ன செய்யுது அப்படின்னா குறிப்பிடுது. ஸோ அடுத்து இந்த அழகை பொறுத்தளவுக்கு இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இதுல பாடத்திட்டத்தினா என்ன, பாரம்பரிய கற்றல்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து வந்து முறைசாரா முறையில்லா, அடுத்து வந்து முறையான கல்வி, ஃபார்மல் இன்ஃபார்மல் நான் ஃபார்மல் எஜுகேஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு. அடுத்து கலைத்திட்டத்தின் வகைப்பாடுகள் அப்படின்றதும் நம்ம இதுல பார்த்தோம். அடுத்த சிக்கலை மையமாக கொண்ட கலைத்திட்டம் என்னென்ன இருக்கு, அடுத்து வந்து வேலையின் அடிப்படையான கலைத்திட்டம், தொழில் சார்ந்த கலைத்திட்டம் என்னென்ன கலைத்திட்டம் அப்படின்றத ஃபுல்லாமே பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த கலைத்திட்டத்தை இந்த வாழ்க்கை முழுவதும் கற்றலுக்கான எவ்வாறு வழிவகை செய்கிறது அப்படின்றதான் இதுல முக்கியமான பகுதியா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுல கலைத்திட்டத்தின் வகைகள், அந்த கலைத்திட்டம் ஸோ நேரடி வாழ்க்கைக்கு வந்து எவ்வாறு தொடர்போட இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நிஜ வாழ்க்கைக்கும் நிழல் பாடப்பகுதிக்கும் எவ்வாறு தொடர்புடையது, அடுத்து நிறுவனத்திற்கும் சமூகத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை வந்து குறைக்கிறது. ஸோ அடுத்து வந்து இந்த சோசியல் ஸ்கில்ஸை வந்து என்ன செய்யுது அப்படின்னு டெவலப் பண்ணுறது, சமூக திறன்களை மேம்படுத்தவும் உருவாக்கப்படுகிறது அப்படின்றதான் இதுல இருக்க ஒரு கன்க்ளூஷன்ஸ் தொகுப்புரை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதே தொகுதியில் இருக்கக்கூடிய அழகு 10. ஸோ முதல் நம்ம பார்த்தது கலைத்திட்டம், ஒரு படிப்பு எவ்வாறு தொடங்கும் போது அதற்கான கலைத்திட்டம் எவ்வாறு அமைய வேண்டும், பொதுவாக இந்த வாழ்க்கை முழுவதும் கற்றல்ல கலைத்திட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை முழுமையா பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வாழ்க்கை முழுவதும் கற்றலுக்கான சூழல், ஸோ அந்த என்வால்மெண்ட். அடுத்து வந்து பயிற்சி கருவிகள், ஸோ அந்த ப்ராக்டிஸ், டூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து தொழில்நுட்பத்தோட பயன்பாடுன்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்றதான் இதுல பார்க்க போறோம். இதற்கான நோக்கங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா கற்றலுக்கான ஆதாரமான சமூகத்தின் பங்கை விளக்குதல், அடுத்து வந்து கற்றல் சூழலை வந்து உருவாக்குதல், அடுத்து இதுல பங்கேற்பாளர்னா அத்தியாவசிய தேவைகள். ஸோ இதுல பங்கேற்பாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது கற்பவர், ஓகே, ஸோ லேர்னர். ஸோ அவங்களுக்கான என்னென்ன நீட்ஸ் இருக்கு அப்படின்றதும் இதுல மிக முக்கியமானது. அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா தேவையான கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஆராய்தல். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில்ஸ் வந்து மிக முக்கியமானது. முன்னாடி வந்து கணக்காளர், அக்கௌண்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவர் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ நம்ம வந்து ஒரு லெஜர் அதை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு நோட்ல தான் எல்லாமே இந்த வரவு செலவு எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்றது ஃபுல்லாமே வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு வழிவகையில் இருந்துச்சு. ஸோ இன்று நம்ம வந்து கணக்காளர்களோட பணி எடுத்துட்டோம் அப்படின்னா கணினி இல்லாம அதை பண்ணவே முடியாது. ஸோ அதில் பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் டேலி அப்படின்ற மென்பொருளை பத்தி ஒரு அடிப்படை அறிவு வந்து அவருக்கு வந்து இருக்கணும். ஸோ இது ஃபுல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சி கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். இதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த கணக்காளர், அவர் பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் டேலி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே முன்னொரு காலங்கள்ல வெறும் அந்த நோட்டு மாத்திரம் தான் பார்க்குறோம். அந்த நோட்ல வந்து அவர் வந்து பதிவிடக்கூடியது, எழுதக்கூடிய ஒரு முறைகள்ல தான் ஈடுபட்டிருப்பாரு. இன்னைக்கு அதவே நம்ம வந்து மென்பொருளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து எளிமையாக்குறோம் அப்படின்றதான் இதில் பார்க்கக்கூடியது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து வளமான சமூகத்தின் அம்சங்கள். ஸோ இதுல வந்து இயற்பியல் அம்சங்கள், உள்கட்டமைப்பு, அடுத்து வந்து கலாச்சாரம், ஸோ வணிகம், அடுத்து மிக முக்கியமான இந்த புள்ளி விவரம், வரலாறு அப்படின்றது ஃபுல்லாமே இதுல வரக்கூடியதா. அடுத்து வந்து குழுக்கள் மற்றும் நிறுவனங்கள், அதற்கான பொருளாதாரம், அரசியல் அறிவு, சமூக அமைப்பு, அடுத்த அணுகுமுறைகளுக்கான மதிப்பு, இந்த நடத்தை விதிமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதுல பார்த்தோம். அடுத்து முக்கியமானது கற்றல் வளங்களில் இந்த ரிசோர்சஸ், லேர்னர் ரிசோர்சஸ் இன்வால்மெண்ட் வந்து சுய நோக்கு நிலை மற்றும் சுய ஒழுங்குமுறை, செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கு வந்து மதிப்பு மிக்க வளங்கள் அப்படின்னு சொல்லி வேல்யூபிள் ரிசோர்சஸ் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. ஸோ இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சுய இயங்குதல் மற்றும் சுய ஒழுங்குமுறை, ஓகே, செல்ஃப் இந்த லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த லைஃப் லாங் லேர்னிங்ல வரக்கூடியது. ஸோ அதற்கான இலக்குகள் நிர்ணயிக்கவும், ஸோ முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் அவர்களை செயல்களின் மூலம் பிரதிபலிக்கிறது. ஸோ ஒருவர் வந்து இந்த ஸ்கில்ஸை வந்து திறனை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, உதாரணத்துக்கு கணினி சார்ந்த திறன்களை மேம்படுத்தி கொண்டே இருந்தாரு அப்படின்னா அவரை முன்னேற்றம் மற்றும் செயல்திறன் மூலம் இது என்ன செய்யும் அப்படின்னா பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சுய ஒழுங்குபடுத்த கற்றல் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. ஏன்னா இது கல்வி கூட வெற்றிக்கு வந்து வழிவகுக்கிறது. ஸோ அவங்க வந்து செல்ஃப் லேர்னிங் அப்படின்றதான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது விமர்சன சிந்தனை அப்படின்ற ஒரு திறனை என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து வளர்க்கக்கூடிய வகையில இருக்கு. இது வாழ்நாள் முழுவதும் கற்றலை என்ன செய்யுது அப்படின்னா முழுமையா வந்து ஆதரிக்குது. இதுல முக்கியமான ஆசிரியர்களின் பங்கு அப்படின்றது மிக முக்கியமானது.
ஸோ இது பல்வேறு கட்டங்களை உள்ளடக்கியது. இந்த சுய ஒழுங்குபடுத்தப்பட்ட கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது திட்டமிட்ட பணிகளை செய்தல் மற்றும் முடிவுகள் மூலம் பிரதிபலித்தல். ஸோ இது வந்து இந்த 20th செஞ்சுரி, இந்த 21ஆம் நூற்றாண்டில் வெற்றி பெற தேவையான திறன்களை ஆசிரியர் மாணவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதன் மூலம் உதவ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. குறிப்பா வகுப்பறையில வந்து இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், ஓகேவா. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் இதை பயன்படுத்தும் போது ஆசிரியர்கள் இந்த சுய ஒழுங்கு திறன்பட புரிந்து கொள்ள செயல்படுத்துவது அவசியம். ஸோ இதன் மூலம் ஒரு நிலையான கல்வி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஊக்குவிக்கிறாங்க. ஸோ இது மூலம் வந்து கற்பவர் வந்து அவங்களுடைய மேம்பட்ட அறிவை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா வளர்ந்துக்கிற முடியும். ஆசிரியர் வேகமாக மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்த முடியும். அதான் மிக முக்கியமானது. எவ்வாறு வந்து ஆசிரியர் வந்து ஒரு புதுப்பிக்கக்கூடிய தன்மையில வந்து இருக்கணும், ஒரு அப்டேட்டடா இருக்கணும். ஸோ நம்ம முதலே பார்த்த மாதிரி ஸோ ஒரு கண்பலையை பயன்படுத்தி எடுத்துட்டு இருந்த ஆசிரியர் வந்து அப்டேட்டட் ஆகிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறனை வந்து மேம்படுத்தணும். அப்போதான் அவர்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாறி வரும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா அப்டேட் பண்ண முடியும், புதுப்பிக்க முடியும் அப்படின்றதான் இதுல மிக முக்கியமானது. ஸோ சுருக்கமா இந்த சுய ஒழுங்குமுறை கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு வளமாகும். ஸோ இது வந்து வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கும் அடுத்து சுதந்திரமாக கற்றலுக்கும் இது வந்து பெரிய வழிவகை செய்கிறது. இதற்கு வந்து மாணவர்கள் அந்த ஆசிரியர்கள் அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மிக முக்கியமானது. பணிச்சூழல் ஒழுங்குமுறை. ஸோ முக்கியமா நம்ம வந்து ஒரு கற்றல் கற்பித்தல் முடிச்சுட்டு நம்ம அந்த படிப்பை வச்சுட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ஜாபுக்கு தான் என்ன செய்வோம் அப்படின்னா போவோம். ஸோ அப்ப நம்ம படிச்ச படிப்புக்கும் அந்த தொழிலுக்கும் எவ்வாறு வந்து ஒரு இடைவெளி வந்து இருக்கு, அந்த இடைவெளியை வந்து எவ்வாறு குறைக்கலாம், ஸோ என்னென்ன தொடர்புகள் இருக்கு அப்படின்றதான் அந்த பணிச்சூழல் ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தொழில் முறையில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எதிர்காலம் வேகமாக மாறுகிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம உதாரணம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ கொரோனாவுக்கு முன்னாடி, ஸோ COVID-19 முன்னாடி கற்றல் கற்பித்தல் செயல்பாடு அப்படின்றது தொழில்நுட்பங்கள் பயன்பாடு அதிகமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு வெளியே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து இல்லை. ஸோ பொதுவாக ப்ரொஜெக்டர்ஸ் இந்த மாதிரி தான், ஒயிட் போர்டு இந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தோம். இதே கொரோனாவோட டயத்துல, கொரோனாவுக்கு பின்னாடி இந்த கூகுள் மீட் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ விண்ணரங்கம், விர்ச்சுவல் எஜுகேஷன்ஸ், ஸோ இது ஃபுல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமாயிடுச்சு. ஸோ மாறி வரும் சூழல் மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ அந்த ஆசிரியர் அந்த தொழில் இருக்கிறவர் என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய திறன்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய வகையில இருக்கணும். ஸோ அது மாத்திரம் இல்லாம அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நம்ம இருக்கணும், அதுலேயும் சஸ்டெயின் பண்ணி இருக்கணும் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. ஸோ வாழ்நாள் முழுவதும் கற்றல் இனி விருப்பமானது அல்ல, அது மிகவும் அவசியம் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ எவ்வாறு நம்ம வந்து ஒரு கணக்காளர் வந்து ஒரு புத்தகத்துல வந்து வரவு செலவு, ஸோ அதனுடைய லாபம் இது ஃபுல்லாமே வந்து எடுத்து வச்சிருந்தாரோ அவரே ஒரு இப்ப இருக்க காலகட்டத்துல அது மாத்திரம் வச்சுட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த தொழில் முறையில அந்த பணியில வந்து இருக்க முடியாது. ஸோ அவர் வந்து அடுத்து கணினி பயன்படுத்தக்கூடிய ஒரு திறனை மேம்படுத்திக்கணும். ஸோ அடிப்படையான கணினி அறிவு வந்து அவருக்கு வேணும். அடுத்து இந்த கணக்கு சம்பந்தப்பட்ட அந்த கணக்காளர் சம்பந்தப்பட்ட மென்பொருள், உதாரணமாக டேலி அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருளை பயன்படுத்தக்கூடிய ஒரு திறனும் என்ன செய்யணும் அப்படின்னா வளர்த்துக்கணும். ஸோ இது ஃபுல்லாமே இதுல வரும் அப்படின்னா இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்ற ஒன்று இருந்தா மாத்திரம்தான், அந்த ஆர்வம் இருந்தா மாத்திரம்தான் அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த தொழில வந்து நீடித்து நிலைக்க முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதான் இந்த இடத்துல முக்கியமாக நம்ம வந்து பேசக்கூடியது என்னன்னா வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பது ஒரு விருப்பம் அல்ல, ஒரு வந்து அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் அ நீட், அவசியம் அப்படின்றதான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க, மஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வேகமாக வளர்ந்து வரும் உலகில் திறமையை தேவைகளை நிவர்த்தி செய்ய உதவுகிறது. ஸோ இந்த கணக்காளர் வந்து டேலி பயன்படுத்தி இந்த மென்பொருளை பயன்படுத்தி அப்புறம் வந்து இந்த கணக்கு சார்ந்த செயல்முறையில் ஈடுபடும் போது வேகமாகவும் அதே நேரத்தில் துல்லியமாகவும் என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா இந்த செயல்முறையில ஈடுபட முடியும் அப்படின்றதா இந்த இடத்தை கொடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த புதிய கட்டமைப்பு மற்றும் திறன் இந்த வணிக சவால்களை எதிர்கொள்கிறது. ஸோ பழைய முறையிலிருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புதிய முறைக்கு மாறுறோம். இதற்கு முக்கியமானது என்னன்னா தொடர்ச்சியான கற்றல் அப்படின்றது மிக மிக அவசியம் அப்படின்றதான். இப்படி நம்ம ஒரு படிக்கிறோமோ அந்த படிப்பு வந்து எதற்கு பயன்படும் அப்படின்னம்னா அந்த பணி அப்படின்றதெல்லாம் மிக முக்கியமானது. இந்த தொடர்ச்சியான கற்றல் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. அடுத்து படிச்சூழல் ஒழுங்குமுறை. ஸோ நம்ம முதல் பார்த்த மாதிரி தான் இந்த சுய இயக்க கற்றல், சுய ஒழுங்குமுறை கற்றல். இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சமத்துவம் அப்படின்றது இருக்கு. அடுத்து வந்து நெகிழ்வுத்தன்மை. இந்த சமத்துவம் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் எஜுகேஷன்ஸை கொண்டு வருது. முறையான, முறைசாரா, முறையில்லா கற்றல் அப்படின்றது. ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நெகிழ்வுத்தன்மை. இப்போ ஒரு நேரடி வகுப்பு இருக்கு,
ஒரு பாரம்பரிய வகுப்பு இருக்கு, ஒரு ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் அப்படின்னோம்னா அதற்கு வந்து நேர வகுப்பு, கால அட்டவணை வந்து இருக்கும். ஸோ எந்தெந்த வேலைகள்ல எந்தெந்த பாடப்பகுதி எடுக்கணும், அதற்கான ஒரு தேர்வு முறை அப்படின்றது ஃபுல்லாமே இருக்கும். பட் நம்ம இந்த முறைசாரா கல்வி அப்படின்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து நெகிழ்வுத்தன்மை இருக்கும். ஸோ வேலையும் வாழ்க்கையின் ஒரு சமநிலையை ஊக்குவிக்கிறது. ஸோ வேலை, அடுத்து வந்து வாழ்க்கை, அது போக வந்து கற்றல் அப்படின்றது ஒரு வந்து ஈக்குவலிபிரியம் ஸ்டேட், அந்த சமநிலையை வந்து உருவாக்கிறது. தொடர்ச்சியான கற்றல் அப்படின்றது மிக முக்கியமானது. ஸோ இது வந்து போட்டித் திறனை பெறுதல் மற்றும் திறனுக்கான இடைவெளியை நிரப்புதல். ஸோ அந்த திறன் நமக்கு இல்லாம இருக்கு, கணினியை வந்து பயன்படுத்தக்கூடிய திறன் நமக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றப்ப அந்த திறனை வந்து வளர்த்துக் கொள்ளக்கூடியதுக்கும் ஸோ இது ஃபுல்லாமே வந்து இந்த பணியாளர் ஈடுபாட்டை அதிகரிக்கிறது அப்படின்றத அதுல கொண்டு வராங்க. அடுத்து மிக முக்கியமானது, இந்த வாழ்க்கை முழுவதும் கற்றல் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னம்னா நம்மளுடைய பணி, ஸோ நம்மளுடைய வாழ்க்கை தேவைகள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வான நேரங்கள்ல அந்த வாழ்க்கை முறை கற்றல் அப்படின்றது நிகழக்கூடியது. அதனாலதான் அந்த ஓய்வு மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்றது ஒரு மதிப்புமிக்க குறிக்கோள், ஒரு வேல்யூ அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது வந்து இதற்கு அடிப்படை வந்து என்னன்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நேரம் அப்படின்றத மிக மிக முக்கியம். ஸோ ஒரு பணியில இருக்கும், அந்த பணியை விட்டுட்டு நம்ம வந்து இந்த படிப்புகள் வந்து ஈடுபடும் பொழுது நேரம் அப்படின்றது மிக முக்கியம். அது பொதுவாக ஓய்வு நேரத்தை நம்ம இதன் மூலமா பயன்படுத்தணும் அப்படின்னம்னா அது மிக முக்கிய ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல வந்து கிரேக்கர்கள் அவர்கள் ஓய்வு நேரத்தை இசை மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான நேரமாக கண்டனர். ஸோ நாகரிகத்துல வந்து அறிவுசார் நோக்கங்கள் இது ஃபுல்லாமே வந்து இந்த ஓய்வு நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தினாங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ ஓய்வு நேரத்தை சிந்தனை மற்றும் நமது சுதந்திரத்தை எவ்வாறு புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய நேரம். ஸோ ஓய்வு எடுக்கிறோம் அப்படின்றது மாத்திரம் இல்லாம, ஸோ ஒரு வேலையை நம்ம பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு போறதே ஒரு ஓய்வு அப்படின்றத மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ஃபுல்லாமே இந்த வாழ்நாள் கற்றலுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாழ்நாள் முழுவதும் கற்றல் ஓய்வு நேரத்துடன் ஒரு நெருக்கமான பிணைப்பு உள்ளது. ஸோ ஏன்னா பணிச்சூழலை, குடும்ப தேவைகள், வாழ்க்கை தேவைகள் இதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கற்றலை மேற்கொள்றோம் அப்படின்னம்னா ஸோ அது வந்து வாழ்நாள் முழுவதும் கற்றல். இந்த ஓய்வு நேரத்தை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா முக்கியமா வந்து பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து அந்த ஒரு சூழ்நிலையை வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலையை பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம், கற்றல் சூழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கற்றல் சூழல்கள் அப்படின்னு வந்து எடுத்துட்டோம்னா லேர்னிங் என்வாயர்மெண்ட். ஸோ இதை பொறுத்தளவுக்கு மாணவர்கள் அவருடைய செயல்பாடுகள், உள்ளடக்கம் அல்லது பொருளடக்கம், யுத்திகள் எவ்வாறு கற்பித்தலை மேற்கொள்ளப்படுகிறது, ஸோ அடுத்து வந்து கற்றல் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்றது ஃபுல்லாமே இந்த கற்றல் சூழல்ல வந்து என்ன செய்யும் அப்படின்னா முழுமையா வந்து ஈடுபடக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து சமூக சூழல் என்பது கற்றல் நடக்கும் சமூகம் மற்றும் கலாச்சார அமைப்பை குறிக்கிறது. கற்றல் செயல்பாடு அப்படின்னு சொல்லும்போது வெறுமனே நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதுல வந்து சமூக கலாச்சாரம் அப்படின்றது பாரம்பரியமும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பாடப்பொருள்ல அந்த கலை திட்டத்துல ஈடுபட்டு இருக்கும். ஸோ பொதுவா நம்ம தமிழ் பாடம் படிக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம கொண்டாடக்கூடிய விழாக்கள், பொங்கல் சார்ந்த விழாக்கள், தீபாவளி சார்ந்த விழாக்கள், ஸோ இது ஃபுல்லாமே அந்த பாடப்பகுதியில் ஈடுபடும் போது சமூக கலாச்சாரங்கள் அப்படின்றது மிக முக்கியமானது. ஸோ இது வந்து கற்பவர்களின் கற்றல் சூழல்ல வந்து முக்கிய தாக்கத்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றதான் இதுல நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது கற்பித்தலின் யுத்திகள். ஸோ எந்தெந்த முறையில வந்து நம்ம வந்து டீச்சிங் மெத்தட்ஸை வந்து நம்ம சொல்லக்கூடியது. ஸோ எளிமையான தீர்வுகளை தொடங்கி படிப்படியாக மிகவும் சிக்கலானவற்றை அறிமுகப்படுத்துவது உள்ளடக்கியது. ஸோ பொதுவாக கற்பித்தல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எளிமையானது கடினமானது, தெரிந்ததிலிருந்து தெரியாதது, நோன் டு அன்னோன். ஸோ அடுத்து வந்து ஈஸி டு ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை பயன்படுத்த ஆசிரியர்கள் ஃபுல்லாமே கற்பித்தல் அப்படின்ற ஒரு செயல்பாடுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஈடுபடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கற்றலை வந்து திறம்பட கற்பிப்பதற்கும் அந்த திட்டமிடுதலுக்கும் ஒரு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு வழிவகை செய்கிறது. ஸோ நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கடினமான பகுதியை இந்த கற்பித்தல் செயல்பாடு ஆரம்பிக்கும் போதே வந்து பயன்படுத்தினாரு அப்படின்னா மாணவர்களுக்கான ஆர்வம் வந்து மிக குறையக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அப்ப கற்பித்தல் செயல்பாடுகளை தொடங்கும் போது இந்த ஆசிரியர் வந்து எளிமையானதுல இருந்து கடினமானது, அவங்களுக்கு தெரிந்ததுலேருந்து தெரியாதது போகக்கூடிய ஒரு வழிமுறை தான் பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஆசிரியரோட பங்கை தான் நம்ம இந்த தலைப்பின் கீழே பார்க்க போறோம். ஸோ வாழ்நாள் முழுவதும் கற்றலின் ஆசிரியரின் பங்கு. ஸோ இதை பொறுத்தளவு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா வாழ்நாள் முழுவதும் கற்றலின் ஆசிரியரின் பங்கு வந்து ஒரு முக்கிய பங்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது. எப்படி அவர் வந்து தொழில்நுட்ப திறன்கள் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காரு, புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது மாணவர்களுக்கான பயனுள்ள கற்றல் வாய்ப்புகளை வழங்கக்கூடியது. அடுத்து வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பது புதிய அறிவு மற்றும் திறன்களை பெறுதல் அப்படின்றத முக்கியமானது. ஸோ எவ்வாறு நம்ம கணினி பயன்படுத்தக்கூடிய ஒரு திறன் நாம் பயன்படுத்துறோம். அடுத்து வந்து வங்கி தொடர்பான திறன்கள், ஒரு ஏடிஎம் பயன்படுத்தக்கூடியது. ஸோ அந்த ஏடிஎத்துல வந்து பணம் எடுத்தல், பணம் வந்து என்ன செய்யறது அப்படின்னா வரவு வைக்கக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே நம்மளே இப்போ வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா இந்த கருவியை பயன்படுத்தி
கொண்டு வந்துடும். ஸோ இதற்கான திறன்களை என்ன செய்யணும் அப்படின்னா ஊக்குவிக்கணும். ஸோ ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை இந்த மனநிலை ஏற்றுக்கொள்ளுமாறு ஊக்குவிக்க வேண்டும். ஸோ கற்றல் என்பது ஒரு புதிய அறிவையும் புதிய திறன்களையும் பெறக்கூடியது அப்படின்னா ஆசிரியர் அவங்களுடைய மாணவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்றதா கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து ஆசிரியருடைய தற்போதைய மற்றும் தொழில்நுட்பத்தை புதுப்பித்த நிலையில் இருக்க வேண்டும். அதான் மிக முக்கியமானது. ஒரு ஆசிரியர் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஸோ கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தொழில்நுட்ப திறன் அப்படின்றது திறன் வந்து எல்லா ஆசிரியர்களிடமே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பொதுவான வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு. அதற்கான திறனை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்கில், அடுத்து வந்து இந்த பவர் பாயிண்ட் போடக்கூடியது, ஸோ இது ஃபுல்லாமே வர கூகுள் மீட் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே ஆசிரியர் தற்போது சூழ்நிலையில் மற்றும் தொழில்நுட்பத்தை புதுப்பித்த நிலையில் அப்டேட்டட். புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அப்டேட். ஓகேவா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட கைபேசியில ஒரு செயலி இருக்கு அப்படின்னா ஸோ மந்த்லி ஒன்ஸ், மாதம் ஒரு முறை அதற்கான என்ன செய்ய முடியும் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய அந்த இது வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய திறனையும் நம்மளுடைய கற்றல் அப்படின்றது புதுப்பிக்க முறையிலே இருக்கணும் அப்படின்றதா இங்க முக்கியமா வந்து சொல்றாங்க. மாணவர்கள் திறம்பட தொடர்பு கொள்ள வேண்டும். ஸோ வாழ்நாள் முழுவதும் கற்றலை ஊக்குவிப்பதன் மூலம் மாணவர்கள் வெற்றி பெறவும் நேர்மறையான கற்றல் சூழல். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. பாசிட்டிவ் லேர்னிங் என்வரன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நேர்மறையான ஒரு கற்றல் சூழலை உருவாக்கவும் ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா உதவுறாங்க. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வந்து ஆசிரியருடைய மனநிலை. இது ஃபுல்லாமே வந்து ஒரு கொண்டு வரணும். ஸோ இதை வந்து சவால்களை எதிர்கொள்வது. ஸோ வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்னும் போது ஸோ ஒத்துழைப்பு அப்படின்றது மிக முக்கியம். ஸோ அந்த ஸ்கில்ஸ், அந்த திறன்களை மேம்படுத்தும் போது அவங்களுக்கான அந்த சவால்கள் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா எதிர்கொள்ளக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு வந்துடும். அடுத்து தொழில் சார்ந்த கற்றல், முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி சக பணியாளர்லேருந்து அதை கற்றுக்கொள்வது, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிருந்து கற்றலை மேற்கொள்வது, இது தொடர்ச்சியான வேலை அனுபவங்களும் வந்து ஒரு சிறந்த கற்றலை நிகழ்கிறது. ஒரு புதுசாக நம்ம ஒரு பணிக்கு போயிருக்கோம் அப்படின்னா அந்த பணி சூழலுக்கு தகுந்த மாதிரி ஸோ என்னென்ன மாதிரினா புதுசாக நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். அந்த கற்றுக்கொள்ளுதல் யார் நமக்கு ஆசிரியர்னா நம்முடைய சக பணியாளர்கள். அடுத்து வந்து பெற்றோர்களிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யுது அப்படின்னம்னா அந்த வேலை சார்ந்த அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்றது ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்து படைப்பாற்றலை வளர்ப்பது, கிரியேட்டிவிட்டி. ஸோ அந்த எப்படி வந்து கிரியேஷன்ஸ் அப்படின்றது இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாமே வந்து ஆசிரியர் வந்து எவ்வாறு இந்த ஊடகங்களை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தலை சிறப்பாக பயன்படுத்த முடியும். ஸோ பொதுவாக வந்து நம்ம கரும்பலை இல்லை வந்து முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி ஒரு படம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா 2D இமேஜ் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ அதுவே நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு வரலாறு பாடம் நம்ம கற்பிக்கிறோம் அப்படின்னா பிரமிடுகளை பற்றி கற்பித்தல் மேற்கொள்றோம் அப்படின்னோம்னா அந்த பிரமிடை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக அரிது. ஸோ அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 3D வியூஸ் கொடுக்கலாம். அதெல்லாம் விர்ச்சுவல் விசிட்டிங் அப்படின்னு நேரடியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா திரையில வந்து மேற்கொள்ளலாம். அது சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மாணவர்கள் மத்தியில கொடுக்கலாம். ஸோ இது மூலமா அவங்களுடைய புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்னா அதிகரிக்கிறது. ஸோ அதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிச்சாலே படைப்பாற்றல் அப்படின்றது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத அதில் பார்க்குறோம். அடுத்து மிக முக்கியமானது தொழில்நுட்ப பயன்பாட்டை மேம்படுத்துதல், டெக்னாலஜி ஸ்கில்ஸ். அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கம்பல்சரியா இப்போ இருக்கிற நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்நாள் கற்றல் என்பது அது வந்து விருப்பம் அல்ல, அவசியம். அந்த மாதிரி தான் தொழில்நுட்ப பயன்பாடை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அது வந்து ஒரு விருப்பம் இல்லை, அது அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ இந்த டிஜிட்டல் கல்வி அறிவு அப்படின்றது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேம்படுத்தக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கும். ஸோ எவ்வாறு கூகுள் மீட் நம்ம வந்து பயன்படுத்தணும், ஸோ அடுத்து வந்து ஜூம் ஆப் எப்படி எவ்வாறு யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும், ஸோ அதில் மாணவர்கள் எவ்வாறு கொடுக்கணும், கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி பயன்படுத்தணும், அதில் எவ்வாறு ஒப்படைப்புகள் அசைன்மெண்ட்டை வந்து எப்படி நான் வந்து சமர்ப்பிக்கிறாங்க, ஸோ அந்த அசைன்மெண்ட்டை எவ்வாறு நம்ம வந்து டிஜிட்டல் வழியாக வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மதிப்பாய்வு மேற்கொள்ள வேண்டும். ஸோ இது ஃபுல்லாமே இந்த தொழில்நுட்ப அடிப்படையில் வரக்கூடிய இந்த ஆசிரியர் கற்றல் கற்பித்தல் செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் வரக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே நம்ம கற்றுக்குறோம். ஸோ இதுவுமே என்னது அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் கற்றல் இல்லை வாழ்நாள் முழுவதும் நீடித்த கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ அடுத்து மிக முக்கியமானது புதுமையான ஆசிரியராக இருத்தல். ஸோ இன்னோவேட்டிவ் டீச்சர்ஸ். ஸோ அப்போ என்னன்னா டீச்சிங் லேர்னிங் அப்படின்றது டெக்னாலஜி ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடியதாகவும் அடுத்து மாணவர் மைய கற்றல் கொண்ட ஒரு சூழ்நிலையை ஊக்குவிக்கிறது. ஸோ லேர்னர் சென்டர், அடுத்து வந்து டீச்சர் சென்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லேர்னர் சென்டர் கற்றல் அப்படின்றதா இங்கே முக்கியமானது. ஸோ மாணவர் மைய கற்பித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது கற்றல் அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஸோ அடுத்து வந்து வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான மனப்பான்மை ஆட்டிடியூட் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளணும். ஸோ ஆசிரியர்கள் தொடர்ந்து தங்கள் திறனை மேம்படுத்தி அவர் மாணவர்களின் கற்றல் அனுபவங்களை நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஸோ அப்போ அந்த ஆசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ அவருடைய பாடப்பொருளையும் என்ன இருக்கணும் அப்படின்னா புதுப்பித்து கொண்டே இருக்கணும் அவர் பாடப்பொருளையும். அடுத்து பாடப்பொருள் சார்ந்த கற்பித்தல் சார்ந்த திறன்களையும் என்ன செய்யணும் அப்படின்னா அவர் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஸோ இது ஃபுல்லாமே அந்த மாணவர்களுக்கு ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதா முக்கியமான பகுதி. ஸோ பொதுவாக ஒரு கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் ஈடுபடும் போது
நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம். அந்த தொழில்நுட்பத்தை இயக்கிறதுக்கான திறன் அப்படின்றது நம்ம ஆசிரியர்கிட்ட இல்ல அப்படின்னா, மாணவர்கள்கிட்ட அதற்கான திறனை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஆசிரியர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய திறனையும், அந்த பாடப்பொருள் சார்ந்த திறனையும், அந்த பாடப்பொருள் நடைமுறையில் எவ்வாறு புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆசிரியர் வந்து மாணவர்களை புதுப்பிக்கக்கூடிய அப்டேட்டடா இருக்கணும். ஸோ அதை பார்த்து மாணவர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருப்பாங்க. ஸோ அடுத்து வாழ்நாள் முழுவதும் கற்றலின் தொழில்நுட்பம் மற்றும் கருவிகள். ஸோ வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்றது ஒரு தொழில்நுட்பம் அப்படி மிக மிக முக்கியமானது. ஸோ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கைபேசியை இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் இந்த மொபைலை வந்து இயக்கக்கூடிய இது இல்லாம இருந்தோம். ஆனா இப்ப வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, பிறந்து ஒரு 5 வயதான குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் போன் என்ன செய்யுது அப்படின்னா, ஈஸியா வந்து இயக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கு. ஒரு 50 வயதானவோ 60 வயதானவோ அந்த கைபேசி இயக்குறதுக்கான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் பொழுது, ஒரு பிறந்த ஒரு 5 வயது 6 வயதான குழந்தைகள் ஈஸியான முறையில் என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா, அந்த கணினியை வந்து அந்த கைபேசி என்ன செய்யறாங்க அப்படின்னா, பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்ற ஒரு வகையில வரக்கூடியதுதான். ஸோ இது தொழில்நுட்பம்ன்றது மிக மிக முக்கியம். ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கல்வியை தனிமயமாக்குதல். அடுத்து வந்து மாணவர்கள் எதிர்காலத்துக்கு தயார்படுத்துதல். கற்றலை ஈடுபாட்டுடன் உருவாக்க உதவுகிறது. ஸோ இது ஃபுல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்கள் எதிர்கால தேவை. ஸோ இப்ப நம்ம முதல்லயே நம்ம பார்த்த மாதிரி, இந்த அழகு 9ல நம்ம பார்த்த மாதிரி, மாணவருடைய தொழில் சார்ந்த கலைத்திட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, இப்ப இருக்க காலகட்டங்கள்ல செயற்கை நுண்ணறிவு அந்த பாடப்பகுதி, அந்த படிப்பு அப்படின்றது மிக மிக ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு படிப்பா இருக்கு. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்க வேண்டும். அடுத்து வந்து கல்வியில் தொழில்நுட்பம் கற்றலை மாணவர்களுக்கு பொருத்தமானதாகவும் அணுகக்கூடியதாகவும் ஆக்கிறது. ஸோ கல்வியில் தொழில்நுட்பம் அந்த டெக்னாலஜின்றது கற்றலை மாணவர்களுக்கு பொருத்தமானதாகவும் அணுகக்கூடியதாகவும் ஆக்கிறது. இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நேரடி வகுப்பு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமா. ஸோ இப்போ வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து கற்றலை மாணவர்களுக்கு பொருத்தமாகவும் அணுகக்கூடிய எந்தெந்த இடத்துல இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எல்லாரும் ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வகையில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, அதற்கான பணிகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதற்கான போக்குவரத்து இதெல்லாம் வந்து மிக முக்கியமானதா இருக்கும். ஸோ அதற்கான இடைவெளிகள் ரொம்ப அதிகரிக்கும். ஸோ நேரடியா இப்போ வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னம்னா, ஸோ அதற்கான வரக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதே வந்து நம்ம ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் நம்ம ஆன்லைன் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் பண்ணும்போது, அந்த கற்பவர்கள்லாம் வந்து ஈஸியா வந்து அணுகக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது அப்படின்றதா மிக முக்கியமானது டெக்னாலஜி மூலமா நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து வந்து பார்க்கும்போது, ஸோ குறியீட்டு முறை மற்றும் சிக்கலை தீர்ப்பது போன்ற திறன்களை மாணவர்கள் வழங்குகிறது. ஸோ இந்த குறியீட்டு முறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த பணியாளர்கள் ஸோ தொழில்நுட்பமானது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு அப்படின்னா, இதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த மாணவர்கள் தேவையான குறியீட்டு முறையை சிக்கலை தணிப்பது போன்ற திறன்களை மாணவர்களுக்கு வழங்கியது தொழில்நுட்பமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பொதுவாக நம்ம பார்க்கும்போது இப்போ குழந்தைகள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, ஒரு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ வந்து பிளே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த விளம்பரங்கள் வரக்கூடியது. அதுல ஒரு 5 நிமிடங்கள் போன பின்னாடி அந்த வினாடிகள் போன பின்னாடி ஸ்கிப் ஆட் அப்படின்றது வரும். ஸோ அந்த ஸ்கிப் ஆட் அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த ஆடை வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றதுலாம் தெரியாது. அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ அதான் குறியீட்டு முறை. ஸோ அந்த பட்டனை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னம்னா, ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிரும் அப்படின்னா, நமக்கு தேவையான வீடியோ வந்து வந்துரும். இது ஃபுல்லாமே இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கீழே வரக்கூடியது. அதெல்லாம் செயல்முறை சார்ந்த கற்றல். ஸோ அதை அப்ப தொட்டோம் அப்படின்னம்னா, நமக்கு தேவையானது அடுத்து வந்து பிளே ஆயிரும். அப்படின்றது அந்த குறியீட்டு முறை. அடுத்து வந்து சிக்கலை தீர்ப்பது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம ஸ்கிப் பண்றது அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த விளம்பரத்தை நம்ம ஸ்கிப் பண்ணணும்னா இந்த பொத்தானை வந்து நம்ம அழுத்த வேண்டும். ஸோ அந்த பொத்தான்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்றதுலாம் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. இந்த பொத்தானை அழுத்தினால் அடுத்ததுக்கு நம்ம போகும் அப்படின்றதுதான் இதுல வந்து பார்க்கக்கூடியது. அடுத்து மிக முக்கியமானது இன்டராக்டிவ் டூல்ஸ். ஸோ ஊடகம் கருவிகள், இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு அந்த மாதிரி சொல்லக்கூடியது, இன்டராக்டிவ் சிங்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தளங்கள்ல வந்து பயன்படுத்தக்கூடியது, விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் எவ்வாறு வந்து இந்த ஸ்கிப் ஆடு கொடுக்குதோ, இது ஃபுல்லாமே வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் விமர்சன சிந்தனைகளை வளர்க்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த வலைப்பதிவுகள், சமூக ஊடகங்கள். இந்த சமூக ஊடகங்கள்லாம் சொல்லும்போது தான் ஃபேஸ்புக்கு, யூடியூப். நம்ம யூடியூப் சொன்ன மாதிரி இந்த ஸ்கிப் ஆடை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல ஸ்கிப் அப்படின்னா இது அடுத்தது தாண்டும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குறியீடை பயன்படுத்துது அவ்வளவுதான். ஸோ இது ஃபுல்லாமே வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்ற அழிவுரையில தான் வரக்கூடியது. ஸோ இந்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த வலைப்பதிவுகள், சமூக ஊடகங்கள் போன்ற கருவிகள் மூலமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் கற்றலில் ஈடுபடுகிறோம் அப்படின்ட்டு தான் வரும். ஸோ பொதுவாக நம்ம சமையல் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஒரு படிப்பை எவ்வாறு மேற்கொள்ளணும், ஒரு அப்ளிகேஷனை நம்ம எவ்வாறு வந்து அதை வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றது ஃபுல்லாமே சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னோம்னா நிறைய கத்துக்கிறோம் அப்படின்றத இந்த வகையில நம்ம பார்க்கிறோம். அடுத்து தொழில்நுட்பம் கற்பவர்களை இந்த தொழில்நுட்ப டெக்னாலஜியை பொறுத்தளவு கற்பவர்களை வகுப்பறைக்கு அப்பாற்பட்ட வளங்களுடன் இணைக்கிறது. அதான் மிக முக்கியமானது. ஓகே. இப்போ நம்ம ஒரு
செயற்கை நுண்ணறிவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா அதற்கான வகுப்புகள் நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யூடியூப்லயோ இல்லை சமூக ஊடகங்களையோ சோசியல் அந்த இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா எந்தெந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாமே நம்ம சமூகங்களுக்கு வகுப்பறைக்கு அப்பாற்பட்டு இந்த வளங்களோட இணைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான். இது சகாக்கள் நம்மளோட பியர் குரூப் அந்த நிபுணர்களுடன் ஒத்துழைக்கவும் தொடர்பு கொள்ளவும் உதவுகிறது. ஸோ அந்த யூடியூப் சேனல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அந்த யூடியூப்ல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்ப அந்த நிபுணர்கள் அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவங்க டைரக்டா இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வழிவகையும் என்ன செய்யுது அப்படின்னா அந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு உதவிகரமா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா தொழில்நுட்ப நெகிழ்வுத்தன்மை மற்றும் தொலைதூர கற்றலுக்கு வாய்ப்புகளை அதிகரிக்குது. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ தொழில்நுட்பம் நெகிழ்வுத்தன்மையோட இருக்கு, தொலைதூர கற்றலுக்கு வாய்ப்பளிக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்ற ஒரு பாடப்பகுதி படிச்சுட்டு இருக்கோம். இதுல தொழில்நுட்பம் பயன்பாடு அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ இதுல வந்து தொலைதூர கற்றல் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ மாணவர்களாகிய நீங்க வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வெவ்வேறு நேரங்கள் அதான் வந்து நெகிழ்வுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. வெவ்வேறு நேரங்கள்ல இந்த கற்றல் கற்பித்தல் செயல்முறை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேற்கொள்றோம். இதற்கு மிகவும் உறுதுணையா இருக்கக்கூடியது இந்த தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் சார்ந்த திறன்களை என்ன செய்யணும் அப்படின்னம்னா அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது இந்த ஆசிரியர்களுக்கான அந்த புதுப்பிக்கக்கூடிய திறன் வந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது புதுப்பித்த அப்டேட்டட் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கணும். ஸோ வேகமாக மாறி வரும் தொழில்நுட்பக்கு ஏற்ப அவங்களுடைய திறன்களை என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா வளர்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்றத இங்க வந்து பார்க்குறோம். ஸோ பொதுவாக அந்த தொழில்நுட்பம் வந்த பின்னாடி அந்த காலங்கள் வந்த பின்னாடி இந்த மாறி வரும் தேவைகள் அந்த திறன்களை வளர்த்து கொண்டது அப்படின்றது மிக மிக அதிகமாயிட்டே இருக்கு. வங்கி பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ முன்னொரு காலங்களில் நம்ம நேரம் போவோம், பணத்தை கொண்டு போவோம், அந்த செலானை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நிரப்பி அங்க இருக்கக்கூடிய ஒரு காசாளர்கிட்ட கொடுத்து நம்மளுடைய வங்கி கணக்கில் என்ன செய்வோம் அப்படின்னா வர வச்சுக்குவோம். ஸோ இன்றைய காலகட்டங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யறோம் அப்படின்னா டைரக்டா ஏடிஎம் போறோம், டெபாசிட் மிஷின் இருக்கு, அதுல நம்ம எப்படி வந்து பணத்தை போடணும், ஸோ அதுல நம்ம எவ்வாறு வந்து இன்புட் கொடுக்கணும், எந்தெந்த குறியீடுகளை நம்ம வந்து பொத்தான வந்து அழுத்தணும், ஸோ அடுத்து நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணணும், நம்மளுடைய கார்டை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வாழ்நாள் முழுவதும் கட்டல். ஸோ முதல் தடவை நம்ம ஏடிஎம் போகும்போது பயந்துகிட்டே போகும். ஸோ எவ்வாறு இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா பக்கத்துல கூட கேட்கறது. ஸோ இது மாத்திரம் இல்லாம நிறைய யூடியூப் வீடியோஸ் பாக்குறது. ஸோ இது ஃபுல்லாமே அந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்றதுதான் இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ இந்த பகுதியோட தொகுப்புரையை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ தொழில்நுட்பம் அப்படின்றது ஆசிரியர்கள் மற்றும் இல்லாம மாணவர்கள் வெவ்வேறு பணிகள் இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்தோம்னா இந்த தொழில்நுட்ப திறன் அப்படின்றத அந்த திறன்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய வகையில் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கொண்டு வந்திருக்கு. எவ்வாறு நம்ம கைபேசியில வந்து அந்த செயலியை வந்து புதுப்பிச்சு கொண்டே இருக்கிறோமோ, அப்டேட் பண்ணிட்டே இருக்கோமோ, அதே மாதிரி ஆசிரியர்கள், மாணவர்கள், மற்ற பணிகள் இருக்கவங்க அவங்களுடைய தொழில் சார்ந்த திறன்களை புதுப்பித்து கொண்டே இருந்தால் மாத்திரம்தான் அந்த தொழில்ல நீடித்து நிலையாக இருக்க முடியும். அந்த புதுப்பிக்கக்கூடிய முறை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்ற அடிப்படையின் கீழே வரக்கூடியதான். ஸோ இது மூலமா அவங்களுடைய விமர்சன சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, ஸோ இது ஃபுல்லாமே படைப்பாற்றல், இது ஃபுல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்குது அப்படின்றதா நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து அழகு 11. ஸோ கலைத்திட்டம் பார்த்தாச்சு. அடுத்தது கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் முறைகள் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கு வந்து மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் இந்த லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு பார்த்துட்டோம். இது எப்படி அசஸ்மெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ பொதுவாக நம்ம பார்த்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். முறையான, முறையில்லா, முறைசாரா கல்விகள். ஸோ இது வந்து ஒரு முறைசாரா கல்வி முறையான கல்விக்கு வந்து ஈக்குவலா இருக்கா, சமமா இருக்கா அப்படின்றதா இதுல வந்து பார்க்க போறோம். இதுல எப்படி மதிப்பீடு முறைகள் இருக்கு, மதிப்பாய்வு எவ்வாறு இருக்கு, ஸோ அதற்கான அந்த சர்டிபிகேட்டும் இந்த சர்டிபிகேட்டும் ரெண்டுமே வந்து இயல்பா வந்து பொதுவான சமமானதா அப்படின்றதா இந்த வகுப்பறையில நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அங்கீகாரம், சரிபார்ப்பு, தரச்சான்று. ஸோ இதான் வந்து RVAன்னு சொல்றோம், ரெகக்னிஷன், வேலிடேஷன், அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. முன் கற்றல், வாழ்நாள் முழுவதும் கற்றலில் இது வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து பெறுது. ஸோ அங்கீகாரம் அப்படின்றது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குன்னா அதுக்கு அங்கீகாரம் வேணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அந்த சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சரியா வந்து இந்த கற்றல் கற்பித்த செயல்பாடுகள் ஈடுபட்டிருக்கோமா, அடுத்து தேர்வுகள் சரியாக பண்ணியிருக்கோமா, அதுல மார்க் எவ்வளவு, அது முடிச்ச பின்னாடி தரச்சான்று, சர்டிபிகேட், அக்ரிடேஷன் கொடுக்கக்கூடியது, A+B அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது, CGP அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதான் இந்த மூன்றுமே வரும். ஸோ அடுத்து பொருள் சூழல், இதற்கான இயல்புகள் அதை ஃபுல்லாமே பார்க்கக்கூடியது. வாழ்நாள் முழுவதும் கற்றலுடைய திறந்த வளங்கள், ஓப்பன் ரிசோர்சஸ். ஸோ OER நம்ம பார்த்துருப்போம், ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பார்க்கணும். இதில் அங்கீகாரம் அப்படின்னு சொல்றது கற்றல் முடிவுகள் மற்றும் திறன்களை, மதிப்புகளை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் ஒரு செயல்முறை. ஒரு படிப்பு படிக்கிறோம், இந்த படிப்பு பத்தி ஒரு நாலேஜ் இருக்கு, எனக்கு வந்து கணினியோட அடிப்படை அறிவு இருக்கு. பட் இந்த கணினியோட அடிப்படை அறிவு இருந்துச்சு அப்படின்னம்னா இதை நான் எவ்வாறு இது பண்ண முடியும்னா
அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் ஒரு செயல்முறை அப்படின்றது நமக்கு மிக முக்கியமாக வேணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு தொலைதூர கல்வியிலையும் இதற்கான படிப்பை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, படிப்பை வந்து மேற்கொள்ளணும். அடுத்து சரிபார்த்தல் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பால் கற்றல் முடிவுகள் அல்லது திறன்களை உறுதிப்படுத்தப்பட்டது. ஸோ இவருக்கு வந்து கணினி இயக்க தெரியும். ஸோ இவர் வந்து பிஜிடிசிஏ முடிச்சிருக்காரு. ஸோ பிஜிடிசிஏ முடிச்சிருந்தா அப்படின்னா அவருக்கான அந்த அடிப்படை கணினி அறிவு அப்படின்றது இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கும் அப்படின்றது தான் இதுல வரக்கூடியது. டெக்னாலஜிக்கல் ஸ்கில், லாங்குவேஜ் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து தரச்சான்று அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ கற்றல் முடிவுகளுக்கு முடிச்ச பின்னாடி நம்ம வகுப்பாய்வு, பதிப்பாய்வுலாம் முடிச்ச பின்னாடி திறன்கள் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு தகுதிகள் சான்றிதழ்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி. ஸோ இதற்கான தலைப்புகள் வந்து டிப்ளமா, அடுத்து வந்து இளநிலை, முதுநிலை, ஆராய்ச்சி, ஸோ அந்த மாதிரி வழங்கும் ஒரு செயல்முறை அப்படின்றதான் இதுல மிக முக்கியமானது. ஸோ நம்ம முதலே பார்த்த மாதிரி அங்கீகாரம், அடுத்து வந்து சரிபார்த்தல், அடுத்து வந்து தரச்சான்று அப்படின்றது மிக முக்கியம். அடுத்து வந்து முறையான கல்வி. முறையான கல்வியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, அதுக்கு சேர்வதற்கு ஒரு மதிப்பெண் அப்படின்றது மிக முக்கியம். ஸோ இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும்ன்றது, அதுல தேர்வுல தேர்ச்சி, தோல்வி அப்படின்றது இருக்கும். நிர்ணயிக்கப்பட்ட வயது அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ அந்த வயது, இந்த வயதுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த படிப்புகள் நம்ம வந்து சேர முடியும். இது ஃபுல்லாமே முறையான கல்வி அல்லது பாரம்பரிய வகுப்பறையில் நேருக்கு நேர் ஈடுபடக்கூடிய ஒரு தொடர் முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. முறைசாரா கல்வி அப்படின்னு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயது, ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. அடுத்து வந்து நெகிழ்வான காலங்கள், ஃபிக்சிபிள் டைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன்ல இருக்கோம் அப்படின்னோம்னா, ஸோ ஃபிளெக்சிபிள் டைம். ஸோ இப்போ நம்ம வகுப்பு கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுறோம். ஸோ இப்போ நேரடியாக பார்க்கக்கூடிய முடியாத மாணவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இது வந்து சோசியல் மீடியா, யூடியூப்ல வந்து என்ன இருக்கு, சமூக ஊடகங்கள்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அவருக்கு தேவைப்பட்ட நேரங்கள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நெகிழ்வான கால முறையில் வரக்கூடியது. இது நேருக்கு நேராகவும் இருக்கும். அடுத்து வெகுஜன ஊடகம், மாஸ் மீடியா. இப்போ நம்ம பயன்படுத்திக்கிறது மாஸ் மீடியா, ஒரு சோசியல் மீடியா பயன்படுத்துறோம். ஸ்வயம் பிரபா அப்படின்ற ஒரு டிவி சேனல் வந்து பயன்படுத்துறோம். ஸோ இதுதான் வெகுஜன ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது போக மற்றும் ஆன்லைன் கற்பித்தல், இதெல்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கக்கூடிய நெகிழ்வான தேர்வு முறைகள். வளரறி மதிப்பு, அடுத்து வந்து சம்மட்டிவ் டெஸ்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதா வரும். முறையில்லா கற்றல் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பில்லை. கற்றல் எப்போது வேண்டுமானால் எங்கு வேண்டுமானாலும் நடக்கும். ஒரு ஏடிஎம் போறோம், அங்க புதுசா நம்ம கத்துக்கிறோம். ஒரு பேங்கிங் போறோம், அங்க கத்துக்கிறோம். ஓகே, ஒரு ரிசர்வேஷன் பண்ண போறோம், அதுக்கு நம்ம கத்துக்கிறோம். ஸோ இந்த வெவ்வேறு வழிகள்ல வெவ்வேறு முறைகளில் ஏற்படக்கூடிய கற்றல் தான் முறையான கற்றல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சமத்துவ திட்டங்கள், எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடியதா. இது யாரு வந்து வழங்குறாங்க அப்படின்னா, இந்த முறையான கல்வி, முறைசாரா கல்வி, அடுத்து வந்து முறையில்லா கல்வி. ஏன்னா அனைத்து வயதினரும் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த கற்றல் கற்பித்தல் அந்த செயல்பாடுல ஈடுபடுறதுக்கும் அந்த படிப்புல வந்து சேருவதற்கு என்ன செய்யுது அப்படின்னா அனுமதிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து முறையான கல்விக்கு சமமான திறன்களையும் கற்றலையும் வழங்குகிறது. எவ்வாறு ஒருத்தர் வந்து நேரடியான வகுப்பு போய் அந்த திறன்களையும் அந்த கற்பித்தல், அந்த கற்றலுக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணியிருப்பாரோ, அதே முறையில தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னம்னா இதற்கான சமமான திறன்களையும் இது வழங்குகிறது. ஸோ இது வந்து கல்விக்கான வெவ்வேறு நாடுகள் இது எவ்வாறு வந்து ஊக்குவிக்கிறது. ஸோ நேரடி வகுப்புக்கு போகாம எவ்வாறு இந்த முறைசாரா கல்வி மூலமா அந்த முறையான கல்விக்கு சமமான ஒரு தகுதியையும் ஒரு திறனையும் நம்ம எவ்வாறு வளர்த்துக் கொள்ளலாம் அப்படின்றத அதில் பார்க்குறோம். ஸோ வெவ்வேறு நாடுகளை பத்தி இங்க நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்தோனேஷியா. ஸோ 15 வருடங்கள் அவங்களுடைய கல்வி அப்படின்றது இருக்கு. ஸோ இதே வந்து 6 வருடங்களுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமத்துவ கல்வி அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. இது தாய்லாந்தை பொறுத்தளவுக்கு 3 வருட இந்த செகண்டரி எஜுகேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து 3 வருடத்திற்கு சமமான திட்டங்களை என்ன செய்யுது அப்படின்னா வழங்குகிறது. அடுத்த பிலிப்பைன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா என்எஃப்இஜே அப்படின்றது சமத்துவ கட்டங்கள். இது ஏஇ மூலமான சமத்துவ திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது. ஸோ வியட்நாம், இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகள் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கான சொந்த சமத்துவ திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், பிஏ ஒரு கோர்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னம்னா பிஏ தமிழோ இங்கிலீஷோ நம்ம ஒரு கோர்ஸை வந்து நேரடி வகுப்புல போய் நம்ம வந்து படிக்கிறோம். அதே வந்து தொலைதூர கல்வியிலையோ இல்லை ஆன்லைன் எஜுகேஷன்லயோ படிக்கிறோம். ஸோ இரண்டுக்கான அந்த பாடப்பகுதி, கலைத்திட்டம் இரண்டுமே வந்து சமமான முறையில தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கால அளவு இதுவும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 3 வருடம் அப்படின்னா இங்கேயும் வந்து 3 வருடம் தான் இருக்கும். தொலைதூரத்தில் படிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சர்டிபிகேஷன்ஸ் அவங்க முடிச்ச பின்னாடி தரக்கூடிய சான்றிதழ் அப்படின்றது இரண்டுமே சமமானது தான் அப்படின்றதா இந்த இடத்துல நம்ம வந்து பார்ப்போம். சமத்துவமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்லைன் எஜுகேஷன்ல படிக்கிறோம். இதற்கான கல்வி சான்றிதழும் முறையான கல்வியில படிச்ச கல்வி சான்றிதழும் ரெண்டுமே வந்து போத் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மெத்தட்ல தான் இங்க வரக்கூடியது. ஸோ அந்த சமத்துவ திட்டங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா சமமான அணுகல், அடுத்த தொடர்புகள். ஸோ அந்த இலக்குக்கும் அந்த தேவைகளுக்கும், ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸுக்கும் அதற்கான நீடுக்கு வந்து எவ்வாறு இருக்கு. அடுத்து இணைத்தல். ஸோ கற்றலை மையமாக கொண்ட பாடத்திட்டங்கள், அதற்கான நிபுணர்கள். இப்போ கற்றலை வந்து நீங்க மேற்கொள்றீங்க, அதற்கான நிபுணர்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு பொறுப்பான ஒரு நடத்தையான தேசிய மதிப்புமிக்க ஒரு ஊக்குவித்தல், நல்ல குடிமகனா ஒன்று மாறுறதுக்கும் ஒப்பீட பொறுத்தளவுக்கு அதோட உள்ளடக்கம், பொருளடக்கம், அந்த ஒரு ரெகுலரா போய் பிஏ படிக்கிறதுக்கும் இதோட பொருளடக்கம் திறனா வந்து சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அடுத்து முக்கியமான நெகிழ்வுத்தன்மை. ஸோ வெவ்வேறு கற்றல் பாணிகள், மெத்தடாலஜி, ஓகேவா, லேர்னிங் மெத்தடாலஜி வந்து பயன்படுத்தக்கூடியது வெவ்வேறு காலகட்டங்களுக்கு ஏற்ப. சில நேரங்களில் நேரடியாக வகுப்பு வரக்கூடியதாக இருக்கட்டும், சில நேரங்களில் இந்த லெபார்டரி யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், அடுத்த டீச்சர் சென்டர், அது ஃபுல்லாமே பார்க்கக்கூடியது. ஸோ வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்றது தொடர்ச்சியான கற்றலுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்குதல். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியான கற்றல் அப்படின்றது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றதான் இதில் பார்க்கக்கூடியது. ஸோ அடுத்து வந்து இதற்கான குழுக்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த இளம் பருவத்தினர் குழந்தைகளை வந்து அவங்க வந்து படிக்காம விட்டுருக்கலாம். இந்த ஃபார்மல் எஜுகேஷன்ஸ் போகாம இன்ஃபார்மல் எஜுகேஷனும் நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மூலமா அவங்களுடைய கற்றல் அந்த அறிவை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு வயது இருக்கு. அடுத்த வயது வந்ததற்கான எழுத்தறிவு. ஸோ அவங்க வந்து குழந்தைகளை சரியா படிக்காம விட்டாலும் அடல்ட் எஜுகேஷன்ஸ் நம்ம கொடுத்து அவங்களுக்கான படிக்கக்கூடிய தன்மை என்ன செய்யலாம் அப்படின்னா வளர்க்கலாம். இது ஃபுல்லாமே வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்ற ஒரு அடிப்படை கீழே வரும். ஸோ பின்தங்கிய குழுக்கள், ஸோ ஒதுக்கப்பட்ட சமூகங்கள் மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய தனிநபர்கள் உட்பட இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்ற ஒரு செயல்பாடுல வந்து ஈடுபடலாம். ஸோ அடுத்தா வந்து இந்த அறிவொளி இயக்கம் அந்த மாதிரிலாம் முன்னாடி வந்து அதிகமா இருந்துச்சு. வயது வந்தோருக்கான கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாம இருப்பாங்க. ஸோ எழுத படிக்க தெரிந்த நபர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஓய்வு நேரங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கற்பித்தல் செயல்முறையை வந்து என்ன செய்வாங்க மேற்கொள்வாங்க. ஸோ இது மூலமா ஒரு சமமான அடிப்படை. ஸோ அவங்க படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லாம அவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு படிப்புகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றதான் வரும். அடுத்து வந்து புவியியல் ரீதியாக அணுக முடியாத பகுதிகள், ரிமோட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல, கிராமப்புறம் தொலைதூரங்கள்ல இருக்கக்கூடியதுல வசதி குறைந்த பகுதிகள் மக்களை சென்றடைதல், இந்த லைஃப் லாங் எஜுகேஷன். ஸோ தொழில்நுட்பங்கள் வந்த பின்னாடி இந்த அணுக முடியாத இடங்கள் அப்படின்றது மிக மிக குறைஞ்சிருச்சு. ஸோ தொழில்நுட்பம் அந்த நெட்வொர்க் கவரேஜ் மாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா எந்த வகுப்பையும் எந்த இதையும் ஆன்லைன்ல அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபிளெக்சிபிள் டைம் உங்களுக்கான ஒரு தேவையில்லை அவங்க வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து நகர்ப்புற குடிசை பகுதிகளுக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய திட்டங்கள், அவங்களுக்கான கல்வி வாய்ப்புகளை வழங்கக்கூடியதிலையும், அடுத்து சிறுபான்மை குழுக்களுக்கு வந்து கல்வி அணுகுதலை வந்து உறுதி செய்தலையும், அடுத்த தெருக்கல்ல வந்து கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி முறைகள் வழங்கக்கூடியதும், மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நேரடி வகுப்புகள் போறதுன்றது கொஞ்சம் சிக்கலான பகுதியில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸோ இது என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கற்றலை வந்து உறுதிப்படுத்தலாம். அடுத்து திருநங்கைகள் சார்ந்த கல்வி வாய்ப்புகளை வழங்குதல், சிறையில் உள்ள தனி நபர்கள். ஸோ அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சிறையில் இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து தொலைதூர கல்வி மூலமா அவங்களுடைய பல்வேறு படிப்புகள், இடைநிலை, முதுநிலை படிப்புகள் அதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா மேற்கொள்ளலாம். ஸோ இது ஃபுல்லாமே இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கீழே வரக்கூடியதான். அடுத்து வந்து வேலை செய்யும் நபர்கள், இது மிக மிக முக்கியமானது. ஸோ நம்ம கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ், தொலைதூர கல்வி, ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படின்றது வேலை செய்யும் நபர்கள் தான் அதிகமாக நம்ம வந்து பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வந்து நம்ம இளநிலை மாத்திரம் முடிச்சு ஒரு வேலைக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஒரு பணிக்கு வந்து சேர்ந்திருப்போம். ஸோ அங்க வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம புதுப்பிக்கிறதுக்கும் அப்டேட் பண்றதுக்கும் ஒரு முதுநிலை படிப்பு அப்படின்றது மிக முக்கியமானது. அப்போ ஒரு முறையான கல்விக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த பணியை வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா விட்டுட்டு தான் முறையான கல்விக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த இடத்துல சமத்துவம் அப்படின்றது மிக முக்கியம். ஸோ அப்போ என்னன்னா பணியையும் முடிச்சுட்டு அவரோட ஓய்வு நேரங்கள்லையும் ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னம்னா இந்த தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்நுட்ப உதவியோட என்ன செய்யலாம்னா கற்றல் செயல்பாடுகளை அவர் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றதான் இங்க என்ன பார்க்கிறோம். தொலைதூர கல்வி மூலமா இது சமமான ஒரு சமத்துவ திட்டம் அப்படின்றதான். ஏன்னா இரண்டுமே அந்த சர்டிபிகேட் வந்து வேலிட் சேம் தான் அப்படின்றாங்க. அடுத்து முன்னாள் படைவீரர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், படைவீரர்கள் மற்றும் ராணுவ பணியாளர்கள். ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த கல்விக்கான பாதைகளை வழங்குதல். மிக முக்கியமானது பெண் கல்வி. ஸோ மாற்றுக் கல்வி முறைகள் விரும்பும் பெண்கள் மற்றும் பெண்களுக்கான கல்வி தேவைகளை பூர்த்தி செய்தல். ஸோ வேற ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டா நம்ம வந்து இதை நம்ம படிச்சிருக்கோம், இதை தவிர்த்து நம்ம வேற ஏதாச்சும் புதுமையா நம்ம வந்து படிக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே இந்த சமத்துவ திட்டங்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுருக்கமா இந்த அலகு 11 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் கற்றல்ல வந்து மதிப்பீடு, மதிப்பாய்வு. ஸோ மதிப்பீடு அப்படின்றது முறையான கல்விக்கு அதற்கு இணையான மதிப்பீடு. ஸோ மதிப்பாய்வு அப்படின்றது இங்க இருக்கு. ஸோ முன் கற்றலை அங்கீகரிப்பது அப்படின்றது மிக முக்கியம். ஸோ அதுல தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சரிபார்ப்பு, அங்கீகாரம், அடுத்து வந்து அக்ரிடேஷன் அப்படின்றது நம்ம பார்த்தோம். இதுல ஒரு முக்கிய இதா இருந்துச்சு தரச்சான்று அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து முறையில்லா முறைசாரா கல்வி, முறையான கல்வி மற்றும் வேலை சந்தைகளை ஒழுங்குபடுத்துகிறது. ஸோ வேலை சந்தைகள் அப்படின்னா பணி சுமை, பணி இடத்துக்கு நம்ம போகும்போது ஸோ இதற்கான சமத்துவமான இடம் வந்து வழிவகுக்கூடியது. முறையான கல்வியில படிச்சிருந்தாலும், முறைசாரா முறையில்லா கல்வியில படிச்சிருந்தாலும் அதற்கான அந்த நெகிழ்வுத்தன்மை, அந்த ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த இடத்துல அந்த மதிப்பாய்வு, மதிப்பீடு அப்படின்றது இணையாக தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. அதற்கான படிப்பு காலம் அப்படின்றதும் எல்லாமே வந்து 3 வருடங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா 6 பருவங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம். தொலைதூரத்துல படிக்கும் போதும் அதே 6 பருவங்கள். ஸோ அதுல நம்ம சொன்ன மாதிரி இன்டர்னல் அசஸ்மெண்ட், எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பகுதியுமே இருக்கக்கூடியதான் என்ன சொல்றாங்க.
அடுத்து வெவ்வேறு நாடுகள் அவங்களுடைய சொந்த சமத்துவ இருக்க வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா கற்றல் கற்பித்தல பயன்படுத்துறாங்க அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட நம்மளுடைய 3 அலகுகளுமே என்ன ஆயிருச்சு அப்படின்னம்னா முடிச்சாச்சு. அலகு 9, 10, 11. ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான சூழல்கள் எவ்வாறு இருக்கு, அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வந்து அதற்கான கலைத்திட்டம். ஸோ தொகுதி 3ல அலகு 9 நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதுக்கான கலைத்திட்டம் எவ்வாறு இருக்கு, ஸோ அந்த கலைத்திட்டம் வந்து இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றலை எவ்வாறு ஊக்குவிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த கலைத்திட்டத்தின் அடிப்படையில ஸோ கலைத்திட்டத்துக்கான வெவ்வேறு முறைகள் பார்த்தோம். ஆசிரியர் மைய கலைத்திட்டம், மாணவர் மைய கலைத்திட்டம், அடுத்து வந்து தொழில் சார்ந்த கலைத்திட்டம். இந்த தொழில் சார்ந்த கலைத்திட்டம் அப்படின்றது மிகவும் முக்கியம். ஸோ எவ்வாறு ஒரு கலைத்திட்டம் வந்து புதுப்பிக்க தன்மையில இருக்கணும். ஸோ ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒரு 5 ஆண்டுகளுக்கும் அந்த கலைத்திட்டம் அப்படின்றது புதுப்பிக்க தன்மையிலே இருக்கும். ஸோ இப்போ புதுமையான கற்றல் அப்படின்றதும் கலைத்திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். ஸோ தொழில் சார்ந்த கலைத்திட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இருக்க நடைமுறையில செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது மிக முக்கியமானது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ படிப்புகள் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல புதுமையான படிப்புகள் ஃபுல்லாமே வந்திருக்கு. ஸோ பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே வாழ்நாள் முழுவதும் கற்றல். இல்லை ஒருத்தர் வந்து பிஇ முடிச்சிருக்காரு, ஒரு பணியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான அடுத்த தேவை வந்து செயற்கை நுண்ணறிவை பற்றி அவருக்கான திறன்கள் வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படின்னா அவர் வந்து முறை நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஒரு டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல என்ன செய்யலாம் அப்படின்னம்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு படிப்பை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவுன்ற படிப்பை வந்து படிச்சுக்கொள்ளலாம். இது எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் கற்றல் அதன் அடிப்படையில் தான் இருக்கும். இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கு தகுந்த மாதிரி அந்த கலைத்திட்டத்தை வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபிளெக்சிபிள், ஓகே, நெகிழ்வுத்தன்மையோட என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஏற்படுத்தியிருக்கணும். ஸோ அதற்கான பணி நேரம், ஓய்வு நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்றது மாதிரி தான் வரக்கூடியதான் இந்த வாழ்நாள் முழுவதும் கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வாழ்நாள் முழுவதும் கலைத்திட்டத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ வெவ்வேறு விதமான கலைத்திட்டங்கள் பார்த்தோம். பரிந்துரைக்கப்பட்ட கலைத்திட்டம், சோதிக்கப்பட்ட கலைத்திட்டம் அப்படின்றது ஃபுல்லாமே இதில் நம்ம முழுமையாக பார்த்தோம். சிக்கலை மையப்படுத்திய கலைத்திட்டம், ஓகேவா. ஸோ ப்ராப்ளம் சென்று கரிக்குலம் அப்படின்றது பார்த்தோம். ஸோ தொழில் அடிப்படையான கலைத்திட்டம் அப்படின்றதான் இதுல முக்கியமானது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த தொழிலுக்கானதும் அடுத்து வந்து அந்த படிப்புக்கான இடைவெளியை குறைப்பதற்கான நோக்கம். ஸோ நம்ம படிச்சது அதை நம்ம எவ்வாறு இந்த தொழில வந்து பயன்படுத்துறோம் அப்படின்ற ரெண்டுக்கும் உண்டான இடைவெளியை மிக மிக குறைக்கணும் அப்படின்றதான். இதற்கு உதாரணமாக நம்ம பிஎட் ஆசிரியர் பணி எவ்வாறு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தோம். முதல் 2 பருவங்கள் வந்து எவ்வாறு கற்பிப்பது அப்படின்ற ஒரு செயல்முறைகள் எவ்வாறு ஈடுபடுவதுன்றது பார்த்தோம். ஸோ 3ஆம் பருவம் 2ஆம் ஆண்டு அவங்க நேரடியா என்ன செய்ய முடியும் அப்படின்னா பள்ளிகளுக்கு போய் அந்த நிஜ கற்றல், ஓகே, எவ்வாறு வந்து இருக்கு அப்படின்றதும் வந்து பார்த்தாங்க. ஸோ இது மூலமா நிஜ கற்றலுக்கும் ஸோ தொழில் சார்ந்த தேவைகளுக்கு இடைவெளியை வந்து எவ்வாறு குறைக்கலாம் அப்படின்றதான் இதுல நம்ம பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லாமே அலகு 9 நம்ம பார்க்கக்கூடியதான். ஸோ வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு அலகு 10ல வந்து பார்க்கக்கூடியது வந்து அதற்கான பயிற்சி மற்றும் கருவிகள். ஸோ எவ்வாறு நம்மளுடைய கைபேசியில இருக்க ஒரு செயலி வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறதோ, ஸோ நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு தொழில் முறையில் இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் முறையில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய திறன்களை என்ன செய்யணும் அப்படின்னா புதுப்பித்து கொண்டே இருக்கணும். முக்கியமா தொழில்நுட்பம் சார்ந்த திறன்கள் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ கடந்த 2-5 ஆண்டுகளாக தொழில்நுட்பம் சார்ந்த திறன்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கற்றல் கற்பித்தல் செயல்முறையில அதிகமான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுச்சு. ஸோ முன்னொரு காலங்களில் கரும்பலையை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு, ஆன்லைன் எஜுகேஷன்ஸ், எவ்வாறு தொழில்நுட்ப திறன்களை வளர்த்துக் கொள்வது. ஸோ ஆசிரியர் முதல் வளர்த்தாதான் அதை பார்த்து மாணவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை வந்து வளர்க்க முடியும் அப்படின்றதான் இந்த 2ஆம் யூனிட்லையும் நம்ம அழகலையும் பார்த்தோம். அடுத்து நம்ம கடைசியா பார்த்தது வந்து மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வாழ்நாள் முழுவதும் கற்றலின் மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய படிக்கக்கூடிய படிப்பு வந்து முறையான கல்விக்கு, ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் லேர்னிங் இது வந்து ஈக்குவலா இருக்கா, இதோட மதிப்புகள் எவ்வாறு இருக்கு, இதோட மதிப்பு முறை எவ்வாறு இருக்கு, மதிப்பீடு ஆய்வு எவ்வாறு இருக்கு அப்படின்றத அதில் பார்த்தோம். அங்கீகாரம், சரிபார்ப்பு, தரச்சான்று இந்த 3 முறைகள்லையும் இது எவ்வாறு இருக்கு. அடுத்துல மிக முக்கியமானது சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே என்ன செய்யுது அப்படின்னா கல்வி முறை வந்து கிடைக்குது. இந்த கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஈடுபடுறாங்க. ஸோ இது ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் எஜுகேஷன் மூலமா அனைத்து சமுதாய மக்களுக்குமே ஒரு சமத்துவமான கல்வி முறையும் அந்த திறனையும் வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த 3 தொகுதியிலையும் அழகுலையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதான் வாழ்க்கை முழுவதும் கற்றல் அப்படின்ற ஒரு விரிவான விளக்கம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ மீண்டும் அடுத்த வகுப்பறையில் நம்ம சந்திப்போம். நன்றி.